ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்ன் பாயில் ரெசிபீஸ் பற்றி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பாயில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அங்கே போய் நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். கார்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க, பிளாஸ்டிக் கவரில் கவர் பண்ணி வரும். நம்ம அதை என்ன பண்ணணும்னா அந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த மேலே இருக்கிற தோல் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேக வைக்கணும். நான் இப்போ 2 ஸ்வீட் கார்னில் இருக்க தோலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அடுத்து நான் இட்லி சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அந்த தட்டு வச்சு நீங்கள் துணி போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் ஆகி அந்த மேலே வந்து ஆவி வரும். அந்த நேரம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்வீட் கார்னை நான் 2ஆக உடச்சி வச்சுக்கிட்டேன். அந்த உடச்சி வச்சுருந்த ஸ்வீட் கார்னை நான் இப்போ இட்லி சட்டிக்குள்ளே வைக்கிறேங்க. வச்சுட்டு நம்ம இட்லி சட்டியை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அந்த 10 நிமிஷத்தில் நம்ம ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வந்து ஆவி பட்டு அது நல்லா துளி துளியாக இருக்கும். நம்ம ஸ்வீட் கார்ன் மேலே அப்படி இருக்கும். நம்ம வந்து அதில் ஒரு ஸ்வீட் கார்னில் ஒரு பீஸை வந்து நீங்கள் வந்து எடுத்து கையில் எடுத்து நீங்கள் கிள்ளி பாருங்கள், இல்லைனா வாயில் போட்டு மென்று பாருங்கள். அது உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தியாக வந்திருக்கும். நல்லா மெல்லும் போது உங்களுக்கு அந்த ஸ்வீட்டு நல்லா ஸ்வீட்டோடு அந்த கார்ன் வந்து நல்லா டேஸ்டியாக வந்திருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கார்னை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அது கொஞ்ச நேரம் வந்து ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த ஸ்வீட் கார்னை பீல் பண்ணிக்கலாம். அந்த ஸ்வீட் கார்ன் வந்து தனித்தனியாக நீங்கள் பீல் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம், சிவப்பு மிளகாய் பொடி கொஞ்சம், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமனில் அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம கார்ன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே அருமையான சுவையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.